அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள், மீண்டும் வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் மோந்தா புயல், தமிழ்நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இவை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகும். இது அக்டோபர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். அக்டோபர் 27ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் முதல் புயலாக உருவாகி இருக்கும் இந்த புயல் சின்னத்துக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வரும் 27ஆம் தேதி காலை புயலாக வலுப்பெறும். அதாவது திங்கட்கிழமை காலை தென்மேற்கு மேற்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளதாகும். இது ஆந்திரா நோக்கி சென்றாலும் தமிழகத்தில் வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் பெரிய அளவில் கனமழையாக இருக்கும் நிலை காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அக்டோபர் 24ஆம் தேதி இன்று கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அக்டோபர் 25ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகும். அதன்படி தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் கனமழை பெய்யக்கூடும். அக்டோபர் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அக்டோபர் 28ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 25ஆம் தேதி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அக்டோபர் 28ஆம் தேதி வரை காற்றழுத்த தாழ்வு நிலை மெல்ல மெல்ல வலுப்பெற்று ஆந்திரம் நோக்கி சென்றாலும் கடலில் சூறைக்காற்று கொந்தளிப்புடன் இருக்கும் என்பதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது என்றும் கூறப்பட்டுள்ளது.